Swayam Prabha. Digital India. Educated India. அடுத்தது கௌபேர காந்தம். இந்த கௌபேரம் அடிச்சிருக்க ஒரு லெட்டர் பார்த்தீங்களா, லானா சின்னதாக இருக்கும் இல்லையா? பார்த்துங்களா, கவனிக்குதா? இப்படி தான் அந்த கவ் அடிக்கணும். சம அளவுக்கு லாவணா போட்டிங்கன்னா அது லாவாகிடும், கிளன் ஆகிடும். இதுதான் கவ், இப்படி தான் போடணும். புரியுதுங்களா? தமிழில் யாரும் இப்போ நடைமுறையில் இல்லை அது. அந்த மாதிரி இப்போ நீங்கள் அடிக்கிற அந்த லானா போட்டால் அது லா தான் ப்ரொனன்சியேஷன், கிளை தான் படிக்கணும். அதை இந்த அவு அப்படின்றனுடைய இது தான் இது கவ். அதனால் இப்படி போகணும். அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இது சொல்லணும்னு நினச்சேன், சொன்னது. கௌபேர காந்தம் அதில் வந்து 15ஆவதாக பார்த்தோம் இல்லைங்களா, ரெட்டப்பட்டையில் 2 நிலையில் மயமதத்தில் குபேர காந்தம் பார்த்தோம். நீண்ட சதுரமான அதிஷ்டானத்தின் மீது 6 பட்டமான சிகரம் ஸ்தூபியில் இதுவும் அதே மாதிரி கட்டுறது தான் இங்கே கௌபேர காந்தம். அவர் குபேர காந்தம். மயமதத்தில் குபேர காந்தம், இதில் கௌபேர காந்தம். சதுர நீள் சதுர அதிஷ்டானத்தின் மீது, நீ சதுரமாக இருந்தாலும் சரி, நீள் சதுரமாக இருந்தாலும் சரி, அதன் மீது அறுபட்டமான கண்டம் சிகரம் அதற்கான கூடங்களுடன் கோஷத்துடன் அமைக்கும் விமானம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கௌபேர காந்த விமானம். ஸோ 2 நிலை விமானத்தில் இவ்வளவு அம்சங்கள், அலங்காரங்கள் கூடியதாக இருக்குது. இந்த 3 நிலை விமானத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே விதமான விஷயந்தான். இவங்க 2 பேர் சொல்கிறதும் ஒரே விதமான விஷயந்தான். அதில் 3 நிலை விமானத்தை பொறுத்த வரைக்கும், 3 நிலை விமானத்துக்கு இப்போ பாருங்கள், இது 3 நிலை உங்களுக்கு புரியுதா? பாருங்கள், இப்போ இது ஒரு நிலை, இதே அங்கங்கள் சிறிய அளவில் இது ஒரு நிலை, அப்புறம் மேலே விமானம், இது 3 நிலை. ஆமாம், இதெல்லாம் இது ஒரு நிலை. இது அதனால தான் ஒரு நிலைன்னு ஃபஸ்ட்டு அதை படிச்சிங்க. பார்த்தது முதல்ல பார்த்தது அது ஒன்றுன்னு பார்த்தது தானே. இப்போ இது 3. இந்த மாதிரி இந்த அங்கங்கள் வந்து ஒரு நிலையும் சேர்ந்துக்கிட்டே போனால் 4 நிலை, 5 நிலை, 6 நிலை, 7 நிலை போயிட்டே இருக்கும். இது மேலே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இந்த மேலே இருக்கக்கூடிய அலங்காரங்கள் மாறுறது தான் நம்ம வந்து விமானத்தினுடைய லட்சணங்களாக, பேதங்களாக நம்ம அலங்காரங்களாக பார்த்துட்ருக்குறோம். அதில் எத்தனை அல்பநாசி போடுறது, விருத்தமாக போடுறதா, எட்டுப்பட்டையாக போடுறதா, அருங்கட்டையாக போடுறதா, மகாநாசி எப்படி இருக்கணும்னு பார்க்குறதா நம்ம அதில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்ம புரியுதுங்களா? 2 பக்கமும் லலாட நாசியும் மையத்தில் மகாநாசியும் வர ஒரு விமானம் ஒன்று சொன்னோம் நம்ம. அது என்ன விமானம் பார்த்துட்டு சொல்லுங்கள், பொறுமையாக சொல்லு. அதில் திருப்பல 2 பக்கம் லலாட நாசி. ரைட், அதுதான் நீங்கள் கேட்டீங்க சந்தேகத்தையும். இல்லை அது கேட்கல, வேற ஒன்று கேட்டீங்க, கல்யாணத்தில் கேட்டிங்கன்னு நினைக்கிறல. கோசலையில் பாருங்கள், நடுப்பகுதியில் பத்திரநாசிகளும் இருபுறமும் லல்லாட நாசிகளும் அமைகிற விமானம் கோசலை. இது யாருக்கு பார்த்துருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, அம்மன் சன்னதிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. கோயிலில் அம்மன் சன்னதிகள்லாம் பார்த்திங்கன்னா, தாயார் சன்னதி, அம்மன் சன்னதிகள்லாம் என்ன பண்ணாக்கா, பெண் தெய்வங்களுக்கு அந்த மாதிரி நீள் சதுரமாக போட்டு 2 பக்கமும் லல்லால் நாசிகளும் மையத்தில் பத்திரநாசிகளும் போடலாம். அந்த அமைப்புக்கு தான் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் உள்ளே இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரியான அமைப்பை போடலாம். ராமர், லக்ஷ்மணர், சீதை, வள்ளி, தெய்வானை, முருகர், ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் உள்ள இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த விமானத்தை போடலாம். இப்போ ஒரு அடுக்கு சேர்ந்து போகுது. இப்போ முதல்ல வந்து 2 நிலை பார்த்தோம், இப்போ 3 நிலை பார்க்குறோம். அப்போ ஒரு நிலையோட கூடுதல் அப்படியே சேருது இல்லை. முதல் நிலையில் 4 கர்ணக்கூட 4 பஞ்சரம் பார்த்துருப்போம். இது 3 நிலையாக பார்க்கும்போது என்னன்னாக்கா 8 கர்ணக்கூட 8 பஞ்சரமாக மாறிடும். ஏன்னா 2 அடுக்கு ஆகிடுதுல. அப்படியே ஒரு நிலைக்கு 4 கூடுகள் 4 பஞ்சரம். அப்போ 2 நிலையாகும்போது என்ன ஆகுதுங்கன்னா 8
கோடு 8 சாலைகள் மாறிடுது. அந்த ஒரு வேற்றுமை தான் இதில் நிறையா வரும். அதில் நான் 2 நிலையில் ஒரு நிலைக்கு 4 கர்ணக்கோடு 4 சாலை 8 பஞ்சரம் இது பேஸாக வச்சிங்க. இதை இங்கே என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா 8 கர்ணக்கோடு 8 சாலை 16 பஞ்சரம். ஏன்னா 2 அடுக்கு வந்துடுதுல்ல அதுலேயே. புரியுதுங்களா? 1 2 4 பக்கத்துக்கு 4 கர்ணக்கோடு, மைய சாலை 4, இந்த பக்கம் 2 பஞ்சரம். ஸோ 8 பஞ்சரம். இது அப்படியே இங்கே ரிப்பீட் ஆகுதா மேலே? அப்போ கர்ணக்கோடு 2 சாலை 1, 4 பக்கத்துக்கு 4 சாலை 8 பஞ்சரம். சாரி 8 சாலை நடுவில் 8 பஞ்சரம். அப்போ அவங்க ஃபார்முலாவில் சொல்லும்போது என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கனாக்கா 8 கர்ணக்கோடு 8 சாலை 16 பஞ்சரம் சொல்லுவாங்க. அப்போ 2 நிலை நம்ம பண்ணுறோம்னு அர்த்தம். இல்லை ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா இருக்குது, அதெல்லாம் ஃபார்முலா இருக்குது. அதுதான் அதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறது, ப்ரொப்போர்ஷன் சொல்கிறீங்க இல்லையா, விகிதாசாரமாக வர்றது, விகிதாச்சாரமாக வர்றதுன்றது. அதுதான் அதுக்கு எப்படி தான் அந்த ஃபார்முலா வகுத்தாங்கன்னு தெரியல, நாங்களும் கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஒரு 15 அடிக்கு மேலே ஒரு அங்கம் எவ்வளோ சைஸ் இருந்தால் கீழே இருந்து பார்க்கும்போது அது சமமான அளவாக தெரியும் அப்படின்றத வகுத்து வச்சுருக்காங்கல்ல. ஒரு 50 அடிக்கு மேலே போகும்போது இந்த உயரம் இந்த அங்கலம் இருந்தால் இது அதுக்கான சரியாக இருக்குன்றாங்க. அந்த விகிதாச்சாரத்தை அவங்க எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஏதேனும் ஒரு நூலை அதில் இந்த ஃபார்முலா வந்து அவங்க எந்த விதமான ஒரு அடிப்படை டெரிவேஷன் கொடுக்கல. நான் சொல்கிறேன் எழுதிக்க, 1 பங்கு கண்டம் வச்சுக்க, 2 பங்கு உயரம் வச்சுக்கன்னு இப்படி தான் முனிவர் சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கான டெரிவேஷன் எதுவும் அவர் கொடுக்கல. இதனால் இதை நான் 2 பங்கு வைக்கிறேன், இதனால் இது 1 பங்கு வைக்கணும், இது அரை பங்கு வைக்கணும் அவர் கொடுக்கல. அது அந்த அளவுக்கு உள்ளே போகலை. அது அடுத்தது இதை பார்க்குறோம். இப்போ சொஸ்திகம் முதல்ல எடுத்தோடனே சொஸ்திகம் தான். எல்லாமே சதுரம், கீழே இருந்து மேலே வரையும் சதுரம் தான். இதே மாதிரி 8 கர்ணக்கோடுகள் 8 சாலை 16 பஞ்சரம் 96 அல்பநாசி மொத்தம். சிகரத்தில் 4 மகாநாசி 8 அல்பநாசி வரணும். அங்கேயும் என்ன தர சொன்னால் திரும்பி சிகரத்தில் மட்டுமே 48 அல்பநாசி வேணும்னு கேட்குறாங்க. மேலே போயிட்டோம். உபானம் முதல் சூபி வரை சதுரம் எல்லாமே 8 கர்ணக்கோடு 8 சாலை. ஒரு நிலைக்கு 4 2 நிலைக்கு 2 8 96 அல்பநாசி. சிகரத்தில் 4 மகாநாசிகள் 8 அதுலேயும் அல்பநாசிகள் 48 வரணும் சிகரத்துலேயும் மேலே அப்படின்றது சொஸ்திகம். சொஸ்தி பந்தம் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பந்தத்தை கைட்டுறாரு. மகாநாசிக்கு 2 பக்கமும் 8 அல்பநாசிகளாக தான் பண்ணுங்க, இதில் மேலே 8 அல்பநாசி வைக்க சொல்கிறாரு, இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இது சொஸ்தி பந்தம். ருத்ரகாந்தம் எல்லாத்தையுமே வேதிகையிலிருந்து வட்டமாக அமைக்கிறது. மேலே சொஸ்தி பந்தத்தில் சொன்ன மாதிரி விமான அமைப்பில் வேதிகை கண்டம் சிகரத்தை வட்டமாக அமைக்கிறது. அடுத்து சிவகாந்தம்னு ஒன்று சொல்கிறாரு. ருத்ரகாந்த விமானத்தில் இல்லை அல்பநாசிகள் எல்லா விதமான அல்பநாசி நிறைய அமைக்க சொல்கிறாரு. அமைச்சா அது சிவகாந்தம் அப்படின்றார். ருத்ரகாந்தத்திலேயே அல்பநாசிகளை கூடுதலாக அமைக்கணும் எல்லா அல்பநாசியும் அமைச்சாக்கா. அப்போ 8 எடுக்க சொன்னார்ல, திரும்பி அதை வைக்க சொல்கிறாரு. அல்பநாசியும் கூடுதலாக வைக்க சொல்கிறாரு அதில். அடுத்தது விஷ்ணுகாந்தம். அதே ருத்ரகாந்தத்தில் வேதியையும் கண்டத்தையும் சிகரத்தை 8 பட்டை ஆக்கினா விஷ்ணுகாந்தம். அப்போ விஷ்ணுகாந்தத்துக்கும் ருத்ரகாந்தத்துக்கும் ஒன்று தான் பேஸு. அது விருத்தமாக இருக்கும், இது 8 பட்டையாக இருக்கும். இதுக்கு மேலே போனாக்கா விமலாக்கிருதி. இது எல்லாமே 8. விஷ்ணுகாந்தத்துக்கு சொல்கிற அதே ஃபார்மில் தான் இதில் சொல்லியிருக்காங்க. வேதிகை சிகரம் கழுத்து எல்லாமே என்ன பண்ணணுன்னாக்கா வேதிகை 8 பட்டமாக ஆக்கிக்கிட்டு கழுத்தையும் சிகரத்தையும் வட்டமாக அமைக்கிறது விமலாக்கிருதி. 3 நிலை விமானத்தில் போயிட்டு வேதிகை 8 பட்டையாக போயிட்டு கழுத்து வட்டமாக போட்டு சிகரம் வட்டமாக போட்டாக்கா அது விமலாக்கிருதி விமானம். ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து அதை பேர் மாற்றி கொடுக்குறாங்கல்ல. அடுத்தது பத்ரகோஷ்டம். வேதிகை சதுரமாக போடணும், கழுத்து சிகரம் 8ஆக இருக்கணும். இதில் தான் வித்தியாசம் பாருங்கள். ஃபார்முலாவே கொஞ்சம் குழப்பமான ஃபார்முலா. அப்படியே கொஞ்சம் வாங்க, முதல் நிலைக்கு வாங்க. முதல் நிலைன்றது எது? முதல் நிலைக்கு வரீங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நிலையில் இந்த கர்ணக்கோடோட கழுத்து இருக்குது பார்த்தீங்களா,
இந்த கழுத்து இந்த பண்டிகையில் இருக்குது. இது கிட்டத்தட்ட இதே மாதிரி சின்ன கோபுரம் தான் அது அங்கே அமைக்கிறது. இதுக்கு பேர் கர்ணகுடம். இந்த கழுத்து இந்த பண்டிகையில் வந்து சதுரமாக இருக்கணும். இந்த நிலையில் பண்டிகையில் கழுத்து சதுரமாக இருக்கணும். இந்த நிலை 2ஆம் நிலையில் போனீங்கன்னாக்கா இந்த பண்டிகையிலும் இந்த கழுத்தும் 8 பட்டையாக இருக்கணும். 8 பட்டையாக இருக்கணும். 100 அல்பநாசி இருக்கணும். மேலே இந்த வேதிகை சதுரமாக இருக்கணும். இந்த கழுத்தும் சிகரமும் 8 பட்டையாக இருக்கணும். இப்படி இருந்தால் ஸ்ரீபத்ரன் பத்ரகோஷ்டம்னு சொல்கிறாங்க. முதல் நிலையில் சதுரமான கர்ணக்கூட்டு விமானங்கள், கழுத்து கர்ணக்கூடு விமானம் சதுரம். 2ஆம் நிலையில் கழுத்து கர்ணக்கூட்டின் கழுத்தும் சிகரமும் 8 பட்டை, மேலே சதுரமான வேதிகை 8 பட்டையான சிகரமும் 8 பட்டை. அப்படி இருந்தால் 100 அல்பநாசிகளுடன் இருந்தால் அது பத்ரகோஷ்ட விமானம். 100 அல்பநாசி வேணும், ஒரு பக்கத்துக்கு 25 நாசி இருந்தால் அது பத்ரகோஷ்ட விமானம். அடுத்தது விருத்த கூடம். இதே மாதிரி அந்த 8 பட்டையாக மேலே போய் 8 பட்டையாக செய்யக்கூடிய விமானத்தை மாற்றம் செய்யாமல் அதே மாதிரி செய்ய சொல்லிட்டு கர்ணகுடத்தினுடைய சிகரங்கள் மட்டும், சிகரம்னா என்னது, அந்த பண்டிகையை சொன்னேன், கர்ணகுடத்தினுடைய சிகரங்களை மட்டும் விருதமாக போடுறது, வட்டமாக. இது சதுரமாக, அந்த கர்ணகுடத்துடைய பண்டிகை வந்து சதுரமாக இல்லாமல் வட்டமாகவே போடுறது. மற்ற அமைப்புகள்லாம் முன்ன சொன்னதில் எந்த மாற்றம் இல்லை. அதே மாதிரி செஞ்சிட்டாக்கா விருத்தக்கூடம். அடுத்தது ஸ்ரீகண்டம். எல்லாமே சதுரமாக வந்தால் கீழே மேலே வரைக்குமே கர்ணகூடம் பண்டிகை 4 மகாநாசிகளும் உடன் 8 அல்பநாசிகளும், மகாநாசி பக்கத்தில் 2 நாசி 8 நாசி வர்றது. அப்படி இருந்தால் அது ஸ்ரீகண்டம். அந்த சுமங்கலன்றது ஏற்கனவே சுமங்கலத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே ஃபார்மில் தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அதனால் அதை அப்படியே நீங்கள் அந்த சுமங்கலத்தை பார்த்துக்கலாம். அதில் அடுத்தது காந்தாரம். அதிஷ்டானம் முதல் சிகரம் வரை சதுரமாகவும் 8 கர்ணக்கூடு 8 சாலை 16 பஞ்சரம் 100 அல்பநாசி. இது சாதாரணமான ஒரு விமானம். எங்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய சாதாரணமாக நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஒரு விமானம். இது 3 நிலை விமானம். இப்போ இருக்க பாருங்கள், இதே கூட அதை எடுத்துக்கலாம். இதில் இந்த படத்தில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சமரமாக இருக்குது. 8 கர்ணக்கூடம், கீழே 4 மேலே 4, 8 சாலைகள், கீழே 4 மேலே 4, 8 சாலைகள், 16 பஞ்சரம்னா கீழே 8 மேலே 8 பஞ்சரம் இருக்குது. 100 அல்பநாசிகள் அதில் கிடச்சிடும். இது அமைந்தால் இது ஒரு காந்தார விமானம் சொல்கிறோம். இது ஒரு சாதாரணமாக இப்போ நடைமுறையில் நிறைய நீங்கள் இந்த விமானத்தை நிறைய நீங்கள் பார்க்கலாம். நடைமுறையில் இருக்கிற 3 நிலை விமானம் இதை பார்க்கலாம். அதையே ஸ்ரீவிசாலம் என்ன சொல்கிறாருன்னா 3 நிலையில் ஸ்ரீவிசாலம், இது 2 நிலையில் இல்லை, 3 நிலையில் ஸ்ரீவிசாலம் சொன்னார்னா அந்த மேலே போட்ட அந்த சதுரமான சிகரத்தை மட்டும் 8 பட்டையை மாற்றிட்டிங்கன்னா அது ஸ்ரீவிசாலம். அதை மட்டும் மாற்றிட்டாக்கா என்ன. அதே என்ன சொல்கிறார் ஸ்ரீபோகனா என்ன சொல்கிறாருன்னா காந்தாரம் கண்டமும் சிகரமும் வட்டமாக மாற்றிட்டிங்கன்னா ஸ்ரீபோகம். முதல்ல 8ஆக போட சொன்னார். சதுரமாக இருந்தால் காந்தாரம், விமானம் வந்து 8 பட்டையாக மாற்றினா ஸ்ரீபோகம், ஸ்ரீவிசாலம். அந்த விமானத்தையும் கண்டத்தையும் வட்டமாக மாற்றினீங்கனாக்கா அது வந்து ஸ்ரீபோகம். இப்போ இந்த 3ஆவது நிலை வரும்போது தான் ஹஸ்திபரிஷ்டிக்கு ஒரு ஃபார்மில் திரும்பி அந்த நிலைகள் கூடுறதுனால சொல்கிறாரு. இந்த யானை முதுகு மாதிரி சொல்கிறதுக்கு முதல் நிலையில் 4 கர்ணக்கூடம் 4 சாலை 12 பஞ்சரம் வேணும். 24 அகாரைகள், 12 பஞ்சரம் 24 அகாரைகள் வேணுன்றாரு. 2ஆம் நிலையில் 4 கர்ணக்கூடம் 4 சாலைகள் 8 பஞ்சரம் 16 அகாரைகள். அப்புறம் சிகரத்தில் முன்புறம் வந்து அந்த லல்லாட நாசி, 2 புறம் மகநாசி, பின்புறம் பத்திரநாசி, 100 அல்பநாசி சொல்கிறார். இப்போ இந்த விஷயம் இந்த ஹஸ்திபரிசில் சொல்கிற விஷயம் புரிதா பாருங்கள் உங்களுக்கு. 3 நிலை அந்த இது ஹஸ்திபரிசமாக வந்துடும் உங்களுக்கு.
சாலை, கர்ணகுடம், இந்த பஞ்சரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா 12 பஞ்சரம் வரணும்னு சொல்கிறாங்க. 24 பழம். இப்போ 24 பழம் எப்படி வரும்னு பாருங்கள். நாலு பஞ்சரம் வந்துடுச்சு. ஆனால் அங்கே கேட்குறது 12 பஞ்சரம் கேட்குறாங்க. இந்த கர்ணக்கூட்டுக்கும் சாலைக்கு நடுவில் வரக்கூடியதான் பஞ்சரம் இங்கே நம்ம காமிச்சோம் இங்கே இல்லையா. இந்த சதுரமான பகுதியில் 2 வந்துடுச்சு. இப்போ இதில் 2 பஞ்சரம், ஒன்று 2 3 4 5 6 7 8 10 12 வந்துருச்சுங்களா. 1 2 3 4 8 9 10 11 12. இது கருவறை உள், இது சுவருன்னு வச்சுங்க. இது முதல் நிலையில் அப்படி. 2ஆம் நிலையில் 4 சாலை 8 பஞ்சரம் அதே தான், 4 கர்ணக்கூடம் அதே தான். ஆனால் பஞ்சரம் 1 குறைஞ்சிடுது, 8 பஞ்சரம் ஆக்கிறாங்க. இதில் மையத்தில் மட்டும் ஒரு பஞ்சரம். ஏன்னா மேல்நிலைக்கு போகும்போது இடம் குறிகிறது இல்லையா, கீழே இருக்கிற விஸ்தாரம் மேலே போகும்போது குறிகிறது இல்லையா. அப்போ அந்த பஞ்சரத்தை குறைச்சிட்றாங்க, அகாரம் குறைஞ்சி போகுது. அப்புறம் முன்பக்கம் லல்லாட நாசி, இருபுறமும் மஞ்சள் நாசி. இதில் இருக்குது பாருங்கள், இது லல்லாட நாசி முன்புறம், இது பத்திர நாசி 2 பக்கம், பின்பக்கம் ஒரு பத்திர நாசி. அந்த மாதிரி போடக்கூடியது அமைப்பு அஸ்தி பிரஷ்டம். இது கட்டுமான அமைப்பில் ஒரு மிக சிறந்த ஒரு அமைப்புன்னு சொல்கிறது. அஸ்தி விசேஷமான ஒரு அமைப்பு, யானையின் முதுகு போல அமைக்கக்கூடிய ஒரு விசேஷம். அடுத்தது இந்த அங்கங்களை கொஞ்சம் சொல்லிடலாம், அப்புறமா சொல்லிடலாம். அப்போ அந்த கர்ணக்கூடம் அந்த கலர் இதான் இந்த கர்ணக்கூடம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது ஒரு சின்ன கோவில் அமைப்பு மாதிரியே இருக்கும் பாருங்கள். ஒரு நிலை கோவில் கட்டினா எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அந்த கண்டம் பிரஸ்தானம் உயரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். கர்ணக்கூடம் அப்படி இருக்கும் உங்களுக்கு. அதனுடைய உயரங்களுடைய கொஞ்சம் விளக்கங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நான் இதில் பிரிண்டிங் இருக்குது, அது விஷயத்தையும் நீங்கள் பார்த்துங்க, அதை தெரிஞ்சுக்கலாம். இது எந்த இடம் வந்தாலும் மாறதான், அதே தான் பேர். இந்த வேதிகைன்றது எங்கே வந்தாலும் அந்த வேதிகை தான். காலுக்கு கீழே வர்றது ஒரு வேலை, ஒரு கட்டுமானத்தை முதல் ஆரம்பிக்கிறது வேதிகையிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த வேதிகை இது பாதவர்க்கம். பாதவர்க்கம்ன்றது இந்த வேதிகையை சேர்ந்தது தான். பாதவர்க்கத்தில் வேதிகை ஒரு போர்ஷன் சேர்ந்தது தான். இந்த பாதவர்க்கத்துக்கு இன்னொரு பேர் கண்டம். கழுத்துன்னு சொன்னோம் இல்லைங்களா. கண்டம், இந்த இடத்துல கண்டம்னு சொல்லுவாங்க, பாதவர்க்கம் சொல்லுவாங்க. அந்த இடத்துலையும் கண்டன்னு சொல்லுவாங்க, கழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த கண்டம் என்றது ஒரு இடைவெளியை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு இடைவெளி, உயரமான இடைவெளி. இந்த இதில் இந்த பகுதி ஞாபகம் வச்சுக்க வேண்டி சொல்கிறேன். இது கம்பு, எழுதகம், கபோதம், வியாழம், இது ஒரு போர்ஷன். இதுக்கு பேர் பிரஸ்தரம். முன்னாடி பார்த்துருக்கும் பாருங்கள், பிரஸ்தரம்னு ஒன்று இதிலே இருக்கும் பாருங்கள் மேலே, பிரஸ்தரம். அதன் பிறகு வரக்கூடியது வேதிகை, திரும்பி கண்டம், இது பண்டிகை, இது ஸ்தூபி. இது உங்கள் இதிலே காமிச்சு கொடுத்துருக்கு. இது நிறைய கோயில்களை போய் பார்க்க, இதே மாதிரி விஷயங்களை பார்க்க ஒன்றும் நிறைய அதில் இருக்குது. என்ன சார் திரும்பி நீங்கள் வருவீங்க, அங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்றது. இந்த விமானம் அமைக்கிறதுக்கு திரும்பி ஒரு ஓவரால் ரிவ்யூ ஒன்று சொல்கிறேன். கொண்ட கால்புறவாய அகலம் சொல்லக்கூடிய, கருவறையுடைய அகலம் சொல்லக்கூடிய உயரத்தில் 7/10 பங்கு அல்லது 1/2 பங்கு, 1.25 பங்கு, 2 பங்கு, 2.25 பங்கு, இந்த 5 சூத்திரத்தில் ஏதோ ஒன்றை கொண்டு உயரத்தை முடிவு செஞ்சுக்கிறீங்க. அந்த உயரத்துக்கு அப்புறம் எந்த வகையான விமானத்தை அமைக்கிறதுன்னு முடிவு பார்க்குறீங்க. அதோட டைமென்ஷன்
சதுரமாக, செவ்வகமாக, நீளமாக, வட்டமாக, நீள்வட்டமாக, அறுபட்டையா, எண்கோணமாக அல்லது அஷ்டபிரஷ்டியா, இதை முடிவு செய்த பிறகு அது ஒரு நிலையா, 2 நிலையா, 3 நிலையா, அல்லது மேற்கொண்ட நிலைகளா, அதற்கு மேற்கொண்ட நிலைகள் 5 நிலையா அப்படின்றது முடிவாகணும். அது முடிவு செய்த பிறகு அதில் எந்த அலங்காரத்தில் வேண்டும், காசியபத்தில் சொல்லியிருக்க மாதிரி ஒரு நிலைக்கு ஒரு அலங்காரம், 2 நிலைக்கு அலங்காரம், 3 நிலைக்கு அலங்காரம் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த அலங்காரங்களில் எந்த அலங்காரத்தை எடுத்துக்கொண்டு நாம் திருக்கோயிலை நிர்மாணிக்கப் போகிறோம். இதுதான் திருக்கோயில் நிர்மாணம். இனிமேல் பார்க்க போகிறதுலாம் அளவு எவ்வளோ வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறதுலாம் அப்புறம். இதுதான் ஃபார்முலேஷன். புரியுதுங்களா? இதில் மயமுனிவர், காசிப முனிவர் எல்லாம் சமகாலத்தவர் தான். நாங்கள் எல்லாமே இதற்கான விஷயங்கள் எல்லாமே ஒரு அப்படின்னு சொல்ல அந்தந்த பிராந்தியத்தில் யார் வழி பின்பற்றி வராங்களோ அதை அவங்க பின்பற்றி தான் இருப்பாங்க. அதை இப்போ போயிட்டு நம்ம பர்டிகுலராக எந்த ஒரு வேலையும் வச்சு இது மயநூலை வச்சு செஞ்சுருக்காங்க, இதை வந்து காசிபத்தை வச்சு செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் சில விஷயங்கள் எல்லாமே ஒன்றா வருது. ரெண்டாவது, அலங்கார வேலைகள் சேர்க்கும்பொழுது இப்படி செய்யலான்னு இவர் சொல்லியிருக்கும்போது அதில் அதை சேர்த்துப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னால், ஒரு பொருளை சாப்பிட்டா நல்லதுன்னு ஒரு டாக்டர் சொல்லாருன்னா, இன்னொரு டாக்டரும் சொல்லியிருக்காருல சாப்பிட்லாம் தான் சொல்லுவாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இது நல்ல விஷயம் சொல்கிறாருன்னா, நம்ம கடைபிடிக்க வழியில் அவர் நல்ல வழி சொல்லியிருக்காருன்னா அதையும் கொண்டாந்து சேர்த்துக்கிறோம். இது அலங்காரம் இந்த இதில். அந்த மாதிரி தான் இதை கொண்டு போயிருப்பாங்க. இப்போ நம்ம புதுசாக நிர்மாணிக்கும் போது வேணால் இதில் சொல்ல இந்த விஷயங்களெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யலாம், புதுசாக ஒரு நிர்மாணத்தை கொடுக்கலாம். ஆனால் ஏற்கனவே நிர்மாணம் செய்திருக்க விஷயங்களில் கலந்துருக்கலாம், தனித்தனியாகவும் இருக்கலாம், அது சொல்ல முடியாது. இது இல்லாமல் இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது, மானசாரம் ஒன்று இருக்குது. இதில் இது இல்லாமல் இல்லை, அதுலேயும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அது ஃபார்முலா தான் சொல்லியிருக்காங்களே தவிர அதனுடைய விளக்கங்கள் சரியாக கொடுக்கப்படலை. மானசாரத்தில் ஒரு 8 வகையான விமானம் சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கான விளக்கம் அவங்க கொடுக்கல. இதில் இவங்க சொல்கிற மாதிரி அந்த பிரமாணங்களை கொடுக்கல, பேர் தான் இருக்காது. ஸோ அவங்க கடைபிடிச்ச வழியில் அதை சொல்லாமல் இருக்காங்கன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி திருக்கோயில் நிர்மாணம் அப்படின்ற ஒரு பகுதிக்கு பார்த்தோம்னா இதுதான் வந்து அடிப்படையாக அமையிற விஷயம். ஆரம்பிக்கிறதுலேருந்து இது வரைக்கும் உயரத்தை எப்படி எடுக்கணும், கால்புரா எப்படி கருவறை எப்படி எடுத்தோம், அதனுடைய வகை என்னென்னு பார்த்தோம். அந்த வகையில் ஏதோ ஒரு வகையை முடிவு பண்ணுறீங்க, அதுக்கு மேலே உயரத்தை அந்த 5 ஏதோ ஒன்று முடிவு பண்ணுறீங்க, அந்த டைமென்ஷனில் 7 ஏதோ ஒன்று முடிவு பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நிலையில் ஏதோ ஒரு நிலையை முடிவு பண்ணுறீங்க. அந்த நிலையில் எந்த அலங்காரத்தை எடுத்து செய்ய போகிறோம் முடிவு பண்ண பிறகு தான் ஒரு உருவகம் இனிமேல் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இனிமேல் தான் ஒரு கோயிலுக்கு உருவம் கொடுக்க போகிறீங்க. இட் மீன்ஸ் டிராயிங். சரிங்களா சார்? அது அந்த விதத்தில் இனிமேல் நீங்கள் ஒரு டிராயிங் கொடுக்க போகிறீங்க. இப்போ ஒரு சதுரமான விமானம், சதுரமான கருவறை, அதுக்கான ஒரு அர்த்த மண்டபம், ஒரு மகா மண்டபம், மேலே ஒரு 7/10 அல்லது 1 பங்கோ இல்லை 1.25 பங்குன்னு இருக்கக்கூடிய அளவு வைத்து ஒரு விமானத்தை முடிவு பண்ணுறீங்க. அது 2 நிலை விமானமாக வச்சுக்கலாம், இல்லை 3 நிலை விமானம் வச்சுக்கலாம். அதில் ஸ்வஸ்தி பந்தமாக, ஸ்ரீகரமாக எந்த விதமான விமானத்தை நம்ம கட்டவர் முடிவு பண்ணி அதற்காக வரைபடங்களை நம்ம தயார் பண்ணணும். ஆனால் அங்கங்களுடைய அளவுகள் நிலையானது, அலங்காரம் வேறுபடும், அளவுகள் வேறுபடாது. இதில் இந்த ஒரு பங்கு அங்கங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா, கர்ணகுடுன்ற உயரம், பிரஸ்தரத்தினோட உயரம், கழுத்தோட உயரம், சிகரத்தினுடைய உயரம், ஸ்தூபியோட உயரம், ஸ்தூபியோட அகலம், எதுவுமே மாற எல்லாத்துக்கும் எல்லா விதமான அளவுகளுக்கும் ஒன்று தான். அலங்காரம் தானே கூடுதலாக குறைவாக வச்சுக்க சொல்கிறாங்கல்ல, அதுதான் இல்லை. சரிங்களா? இப்போ திருக்கோயில் நிர்மாணத்தினுடைய நிர்மாணம் அப்படின்ற திருக்கோயில் நிர்மாணன்றதில் வரைபடம் தயார் செய்யக்கூடிய அளவிற்கு நாம் இப்போ வந்திருக்கோம். இப்போ தான் ஒரு திருக்கோயிலை எப்படி நம்ம புதிதாக நிர்மாணிக்கிறதுன்றதுக்கு அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் படித்து ஒரு வரைபடம்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் நம்ம. இந்த லெவலில் சொல்லப்போனால் இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு திட்டத்தை தீட்ட போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு வரைபடம் வரைஞ்சால் அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது. சரி, இதில் விமானத்தையும் கல்காரத்தையும்
இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விமானம் கல்காரன்ற சொல்லக்கூடிய பகுதி கருங்கல்ல இருக்கும். சோழாஸ்பேட்டில் பாலாஸ்பேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றாவே இருக்கும். மேலேயும் ஸ்தூபி வரையுமே கருங்கல்ல இருக்கும். ஸ்தூபி தரையிலேருந்து ஸ்தூபி வரையுமே கல்லில் இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கீழே கல் இருக்கும், மேலே செங்கல் இருக்கும். ஒரு சில இடங்களில் கீழே செங்கல் இருக்கும், மேலே மரம் இருக்கும். அப்போ செங்கல், மரம், கல் மூணும் கலந்து கட்டியிருக்கிறாங்க. அதில் ஒரே பொருளை கட்டினா அதுக்கு பேர் ஏகதிரவியன்னு பேர். அதுக்கு கல்லுனா கல்லாலே கட்டிட்டு போடுறது, செங்கல்னா செங்கல்லாலே கட்டுறது, மரம்னா மரத்தாலே அமைக்கிறது. மூணில் எதை முடிவு பண்ணுறீங்களோ அது ஏகதிரவியம் பேர். வுட் ஆர் பிரிக்ஸ் ஆர் ஸ்டோன், எனி ஒன் ஃப்ரம் பாட்டம் டு டாப் ஒரே ஒரு யூஸ் பண்ணால் அது ஏகதிரவியம், ஒரே பொருள். திரவியம்னா பொருள், ஏகதிரவியம் ஒரே பொருள். இப்போ நம்ம அதுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா 3 விதமான மாற்று விஷயம் சொல்கிறாங்க இந்த கட்டுமானத்தில். அதாவது கீழே இருந்து ஒரே பொருள், கல்லோ செங்கல்லோ, கீழே உபானத்திலிருந்து ஸ்தூபி வரையில் கல் அல்லது செங்கல் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொண்டு கட்டப்பட்டால் அதுக்கு பேர் சஞ்சிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி பகுதியில் இருக்கும் பாருங்கள், 13வது பக்கத்தில் சஞ்சிதம் சொல்கிறாங்க அது பேர். அது ஏக திரவியம், ஒரே பொருள், கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரே பொருள் தான். அது செங்கல்லோ கல்லோ மரமோ எது ஒன்று, ஆனால் இது ஒன்று செஞ்சாங்க ஏக திரவியம். இது அந்த மாதிரி கட்டுறதுக்கு பேர் சஞ்சிதம், ஒரே பொருள் அல்ல. செங்கல்லோ கல்லோ கட்டினா சஞ்சிதம். அது ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஆண் விமானம்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேல் ஒரே இதில் இருந்தாக்கா. அடுத்தது ஆண் விமானம், மேல் ஆண் விமானம். அடுத்தது முழுசுமே மரமாக இருந்தால், உபானம் முதல் ஸ்தூபி வரை மரமே செஞ்சுருந்தாங்கனாக்கா அது பெண் விமானம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் அரஞ்சிதம், சஞ்சிதம், அரஞ்சிதம் சொல்கிறேன். முழுக்க முழுக்க மரமே இருந்தது. இப்போ நவீன தற்காலத்தில் முழு மரங்கள் இல்லை. தற்காலத்தில் முழுமையாக கருவறையும் விமானமும் தற்காலத்தில் முழுமையாக மரத்தில் கட்டப்பட்டது இல்லை. ஆனால் ஆரம்ப காலம் அதுதான் செஞ்சாங்க. மரத்தால் தான், அழிந்து போகக்கூடிய பொருட்களால் தான் கோயில்கள் இருந்ததுன்றது வரலாறும் புராணமும் நமக்கு சொல்கிற விஷயங்கள். அதில் அடுத்து இப்போது அது இல்லை. அடுத்தது மிஸ்ரம்னாலே கலப்பு. கல்காரம் கல் கொண்டும் விமானத்தை செங்கல் கொண்டு கட்டுறது. பேஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, கருவறையினுடைய மேல் பகுதி தளம்பகுதி வரையும் பிரஸ்தர் வரையும் கல்காரம் வரைக்கும் கருங்கல்லால் கட்டிட்டு மேலே செங்கல்லால் கட்டுறது. இல்லை கல்காரத்தை செங்கல்லால் கட்டிட்டு மேலே இருக்கிற பகுதியை மரத்தால் செய்கிறது, விமானத்தை மரத்தால் செய்கிறது, கீழே இருக்கக்கூடிய பகுதியை கல்லால் செய்கிறது. இதுக்கு பேர் நபும்சகம், மிஸ்ரம் சொல்கிறது. ரெண்டும் கலந்தது. நபும்சகம்னா அலி, ரெண்டு தன்மையும் அதில் இருக்குது. கடினத்தன்மை இருக்குது, மிருதுத்தன்மையும் இருக்குது. இதற்கு எடுத்துக்காட்டு கேரள சம்பிரதாயத்தில் உள்ள ஆலயங்கள். கேரளாவில் பார்த்திங்கன்னா மேலே விமானம் மரம் ஓடு போட்டுருவாங்க. கருங்கல்லோ அல்லது செங்கல்லோ கொண்டு தான் விமான அமைப்புகள் கட்டுவாங்க. கருவறை அமைப்புகள் கட்டுவாங்க. அது நபும்சகம் சொல்லக்கூடிய, மிஸ்ரம் சொல்லக்கூடிய கட்டுமான வகையை சேர்ந்தது. இது அலித்தன்மைன்னு சொல்கிறாங்க, நபும்சகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது